ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா க்ளீன் பண்ணி 4 to 5 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 5-6 பல் பூண்டு, காரத்துக்கேற்ப வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக புளி, 2 தக்காளி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நிறைய அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுது, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி சுருண்டு வந்தோடனே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பில் நல்லா மெலிசாக தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.